பெண் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் என்ற ஒரே நடிகர், சின்ன திரையில் கலக்கும் ஒத்த ரோசா ஜார்ஜ் விஜய் இவர்களை பேச அழைக்கிறோம். பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தெளிவாக முடிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 2 நிமிஷம் தான் சொல்லி மேடமே சொல்லி அனுப்பிச்சாங்க. எல்லாரும் படத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. டைரக்டர் பற்றி, ப்ரொடியூசர் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் போஸ்டர்ஸாக வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ட்ரெண்டிங் போஸ்டர் ரிஷி பிரதரும் சரி, நானும் சரி, இது ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான் ரொம்ப பக்தியாக நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதும்னா இது யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடச்சிருக்கு எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோம் கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்னைக்கு நாயகன், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸு, நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்து எங்களை வந்து மிகவும் பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்ட எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோட டீம் தான். இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டுவீங்க. எல்லாம் நீங்கள் எந்திரிச்சினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்கள் டேரக்டரை பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்களை அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாததை மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்தது கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், என்னோட எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராதியா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்தீனா அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, நான் ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசுகிறேன். அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருந்தாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும் என்பது போல் மிஸ்டர் இந்தியா போட்டியில் பல முறை வென்றவர், படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க காமராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க, என்ன பேச எனக்கே தெரியல. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்க ஐ மெர்சல், சிங்கம் 3, சுல்தான்,
இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். நான் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு டேலண்ட் டான்ஸு ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமோகன் சங்கர் சார் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோட டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன் டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் போட்டிருக்கேன். ஆனால் சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கொண்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுவைப்படி கடை இருக்குது. அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ள கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா மட்டும் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம். ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தேட்டர் போய் கூட்டு போங்க. சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்கிற மீடியா நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொல்லணும்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் மாதிரி மெட்ராஸ் பாஷை யாருமே பேச முடியாது. படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் டேனி அவர்களை பேச அழைக்கிறோம். கவிதா மேடம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் வந்து நண்பன் ரிஷி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருது, கண்டிப்பாக நீ வரணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்புல, அதில் விட்டாரு. அதுக்கப்புறம் டக்குனு அடுத்து ஒரு மெசேஜ் பற்றி யார் நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு தலைவன் 10 அனுப்பிச்சிருக்கேன் சொல்லி ஸ்மைல் ஒட்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னார். தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன் தெரியாம ஃபார்வர்டட் 2 many அப்படின்னு போட்டுருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன். முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அதில் அண்டர்லைன் பண்ணி சொன்னதுனா ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டிருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையில அந்த அடிப்படையில் தான் வந்தேன். நடிக்கவே நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாரும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா இருக்கு. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக இருக்கீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னாலும் கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசு தான் இருக்காங்க சார், ஆர்கே சொல்லுங்க சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்க்குமே அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகள் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்க, டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். ஃபோன் மட்டும் நீங்கள் ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டால்.
தெரியும் ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படிதான் நல்லா வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ரிஷி பிரதர் நீங்க சொன்னீங்களே நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்குடைய கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்துல மட்டும் நீங்க நம்ம லைஃப்ல எப்பயாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட், சினிமாவில் ஏதோ தோல்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்டேஜோட சொன்னது கிடையாது. இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்ல. அது எதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் படம் முடிச்சவன் என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்காரு தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணன் கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியா இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டுருங்க, ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்கு. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்படியே வந்ததோட சரி ப்ரொடியூசர்ட்ட ஒரு படத்துக்கான வாய்ப்பையும் கேட்டு போனோம். எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா? கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பி அங்க போய் யோசிச்சு பார்ப்போம், ஐயோ வந்துட்டோம், ஒரு பெரிய படத்தை மிஸ் பண்ணிட கூடாது. உஷார், பயங்கர உஷாரு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கண்களில் கருணையும் வார்த்தைகளில் கனிவும் தன்னலமற்ற கருணையும் வாழ்க்கையின் வழித்தடத்தில் வந்தவர்களுக்கு நல் வழிகாட்டியாய் விளங்கும் ஜெய்பிரகாஷ் குருஜி அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசிடென்ட் நாம் சோழர்கள் அமைப்பு. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு படம் வந்து எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்களோட ஃபிலிமில் இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளுக்கு அதிகம். ஒரு வருஷத்துல நம்ம ஒரு 10 ஆன்மீக ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றோம்னாக்கா ஒரு 100 ஃபிலிம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றோம். அந்த மாதிரி அதுக்கு முக்கியமா இந்த அது தமிழ் ஃபிலிம் லேண்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டருங்க ஆகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். அதுலயும் நம்ம கங்கையமரன் அவர்களெல்லாம் டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் ஃபோன் வர்றது அவருக்கு தான். அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஒரு குற்றம் தவிர இந்த ஒரு படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது நான் அந்த கடவுளை வேண்டுகிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய முக்கியமாக நம்ம பாண்டுரங்கன் அவர்களுக்கு இன்னைக்கு நான் காலையிலே சொன்னேன், உங்களது டீம் நல்லா இருக்கு, உங்களுடைய அர்த்த படத்தில் எதனா ஒரு சாமிஜி ரோல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு சொல்லுவேன் அவருக்கு நான் சொன்னேன் காலையில். அது அவரும் இல்லை சமயம் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியில் இல்லைன்னா கூட நானே ஒரு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாமிஜி ரோல் கொடுக்குறேன்னு அவரோட சொன்னார் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல மிகப்பெரிய ஸ்டார் ஆகும்ன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா அந்த பொண்ணோட தான் நல்ல ட்ரைலர்லேயே தெரியுது நல்ல ஒரு ஆக்டிங். ட்ரைலர் எப்படி தெரியுதோ அதே மாதிரி சின்ன பொண்ணுலேயே நல்ல ஆக்டிங் அந்த பொண்ணு, அதுவும் நான். அதே மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து அந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சு அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய குழு எல்லாருக்கும் நல்லதாகணும். இந்த ஃபிலிம் வந்து எல்லா மொழியிலும் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு 2த்துலையும் பண்ணியிருக்காரு மாதிரி தெரியுது இந்த மூவி. அதே மாதிரி எல்லாம் கன்னடா அப்புறம் மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டி நம்ம நன்றி. இந்த மேடைக்கு வந்தாலே எல்லாரையும் நடிக்க வைக்கணும்ன்றது ஒரு ஆசை வந்துடும் போல இருக்கு சார். நன்றி. என்ன பேர் சார் ஒரு படத்தில் நினைச்சுட்டு இருக்காரு, அது சொல்லுங்கல்ல. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் தம் வாழ்வென ஆக்கத்தின் வழியே தன் உழைப்பை பெறும் வா புகழேந்தியவர்கள் ஏடிஎம்கே கோஆர்டினேஷன் கமிட்டியிலிருந்து இப்போது பேச அழைக்கிறோம். அவையோருக்கு எனது அன்பு கணிந்த வணக்கம். உங்கள் எல்லோருக்கும்
வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல, டைம் போய்கிட்டே இருக்கு. அதுதான் பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாக பேசி முடிக்கிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன். கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். கவனித்துக் கொண்டே இருந்தேன். இங்கே சிறப்பான இந்த டைரக்டர் கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி. அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. கதாநாயகனும் மற்றவர்களும் அனைவர் பெயரையும் நான் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீகாந்த் தேவா இந்த விழாவினுடைய கதாநாயகனிலிருந்து, பவித்ரனிலிருந்து, பேரரசிலிருந்து அத்துணை பேரையும் இந்த விழா மேடையில் பார்க்க முடிகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் மிக முக்கியமான செய்தியாக, இந்த படம் நாளைய தினம் பெரிய வெற்றியை பெறும். வெற்றியை பெறும் என்று சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால், நான் பாண்டு சார் அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், இது யார் தேர்வு செய்தது இந்த பெயரை, டைட்டில் சொல்லி. குற்றம் தவிர் என்கின்ற இந்த பெயர் தான் மாபெரும் வெற்றியை நாளைய தினம் இந்த திரைப்படத்திற்கு தரப்போகிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மிக முக்கியமான ஒரு டைட்டில் எடுத்து அங்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரை பற்றி நாங்கள் போனோம், கன்னடா பேசவே வேண்டியதில்லை, எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதிகமான தமிழர்கள் இருக்கின்ற இடம். யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்காவது எங்கும் காணோம், எங்கும் 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 என்றால் பாரதி. உலகெல்லாம் சிறந்து விளங்குகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம். அது ஒரு நீண்ட வரலாறு, அது வேண்டாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நடிகவேல் அண்ணன் M.R. ராதா அவர்கள் இரத்த கண்ணீர் திருவாரூர் தங்கராசு ஸ்கிரிப்டில் அந்த படம் ஓடோடுன்னு ஓடிச்சு தமிழ்நாட்டில். நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தார்கள் இரத்த கண்ணீரில். அந்த இரத்த கண்ணீர் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு பின்னால், 60-70 வருடங்கள் இருக்கு, 50-60 வருடங்களுக்கு பின்னால் இரத்த கண்ணீர்னு சொல்லி கனடாவில் டைரக்ட் பண்ணி நம்ம நாயுடு, அது இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ, அங்கே இருக்கார், அவர் மினிஸ்டராக இருக்கார். அவர் திருப்பி ப்ரொடியூசர் நம்ம பாண்டு சார் மாதிரி பண்ணி அந்த படத்தை அங்கே எடுக்கிறார். அத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஒரு ஃபோன் வருது, தமிழ் பெல்ட் ஸ்ரீராம்புரம், நாங்கள்லாம் இருக்க இடம் அது மெஜஸ்டிக் ஏரியாவில் பெரிய லட்டி சார்ஜ் நடக்குது. படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நிரம்பி வழிகின்ற ஒரு காட்சியை இரத்த கண்ணீர் இங்கே எடுத்த சினிமா. நடிகவேல் M.R. ராதாவும் மற்றவர்கள் நடித்தது 60-70 வருடங்களுக்கு பின்னாலே இங்கே ஓடிய காட்சியை நான் பார்த்தேன். பின்னாடி என்னாச்சுன்னா, அவர் அண்ணன் திருவாரூர் தங்கராஜ் அண்ணன் என்னுடைய ஃபாதர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். யாரை கேட்டு இந்த கதையை டப் பண்ணி எடுத்தாங்க பெங்களூரில், புகழேந்தி தெரியல யார் இருந்தாலும் அப்படின்னு வேகமாக பேசினார். கோவமாக இருப்பார் அவர் எப்பயுமே. அந்த படத்தில் வசனங்கள்லாம் அப்படி தான் போகும். ரொம்ப பழைய படம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே தான் இருக்கார் நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்றீங்க நீங்கள், நான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வந்துட்டாங்க. அவரை கூட்டுவாங்க எங்கிட்டனர். அவரையும் போய் கூப்பிட்டு அப்புறம் வர சொல்லி இது மாதிரி வந்திருக்காரு தங்கராஜ் அண்ணா வாங்க அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு கோவமா, நீ யாரை கேட்டு படம் எடுத்தீங்க, நீங்கள் எனக்கு கதை என்னது, என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி சத்தம் போட்டு ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, வந்த உடனே ஒரு காலத்தட்டு கும்பிட்டார். அண்ணா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன், இப்பயே கொடுத்துட்றேன், நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன், அண்ணா கூப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்றை நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். நீங்கள் தமிழகத்தில் எழுதி இந்த கதையை பிரபலமாக கொண்டு போன அந்த இரத்த கண்ணீர் என்ற சினிமாவை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்று மக்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேன். அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கன்னடா தமிழ் என்பதல்ல, சினிமாக்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் இருந்து வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம் தான். ஒருவர் இருவரல்ல. கேப்டனை பற்றி அன்பு நண்பர் பேசினார். ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பேரை கொடுக்குறாங்க, அது கேப்டன் நிலைச்சு போச்சு. பெரியார் சிவாஜி என்று சொன்னார், சிவாஜி என்ற பெயர் நிலைத்தது. இந்த சினிமாதான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது, தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது. குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தவிர்த்துவிட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும். பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டைரக்டராக மாற வேண்டும். இது போன்ற ரிஷி ப்ரொடியூசர், அவருடைய டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஆகவே மிகப்பெரிய அளவில் இவங்க வருவார்கள். அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது. காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திக் வந்தார். அவர் கேட்ட நிறைய நானே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாக்கலான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எல்லாரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி, சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது. அதில் உள்ள வந்து காலை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதில் வெற்றி பெற்று வரணும்னா நீச்சல் தெரியாதவங்க நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான். ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த குழுவுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் பாண்டு அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். நம்ம முடிக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் விடாம கேப்டன் ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார். போயிட்டார் அவர் மிஸ்டர் கங்கையப்பன், எல்லாம் அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார் அவருடைய பாடல்கள் எல்லாம். அப்படி கருத்துமிக்க பாடல்களாக சின்ன பயலே செய்தி கேளடா, இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல்கள் எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும், அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கட்டி எடுத்தா எங்கெங்க கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சீவி. இப்போ அது மாதிரி எண்ணங்கள் படங்கள் மாறுதலை தருகிறது. இந்த குற்றம் தவிர படத்தை முழுவதுமாக பார்க்கும் பொழுது புரியும். ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி சார்.